143வது பக்கம். அஞ்ஞானாத் மானச உபாதே கர்த்ருத்வ ஆதீனி ச ஆத்மனி கல்ப்யந்தே அம்புகதே சந்திரே சலனாதி யதா அம்பசஹ. இந்த ஸ்லோகத்தில் ஒரு உதாரணம் தரார். பௌர்ணமி அன்று நிறைய பாத்திரங்களில் தண்ணி நிரப்பி வச்சுருக்காங்க கூடத்தில். பெரிய தொட்டியில், அண்டாவில், பாத்திரம், பானைகள் இதெல்லாம். ஒன்றுத்துலேயும் அந்த நிலா பிரதிபலிக்குது. நின்று பார்க்குறாங்க. இந்த தோட்டத்து முற்றத்தில் அது பிரதிபலிக்குது. தண்ணீர் நடுக்கம் இருக்கும். அந்த தண்ணீர் அங்கங்கேயே நடுங்கும் பொழுது அந்த நிலாவும் நடுங்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் விவேக் என்ன பார்க்குறான், அந்த நிலா பார்க்குறான். அதுதான் நிலா, இது பிரதிபிம்பம். அது நடுங்கலை, இது நடங்குது. இது நடுக்கத்துக்கு காரணம் தண்ணி தான். தண்ணி தான் நடுங்குதே தவிர ஆத்மா அந்த நிலா நடுங்கவில்லை அப்படின்னு தெரியும். அப்போது ஒருத்தர் சொல்கிறாரு, பாத்திரத்தை கெட்டியாக பிடிமா, நடுங்குது. அந்த காலத்தில் நெத்தியில் போட்டிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் பாத்திரத்தில் இருக்க தண்ணியை பார்த்தா நெத்தி இட்டுக்குவாங்க. அப்போ அது அசையாமல் இருக்கணும் இல்லையா? இப்போ அதே மாதிரி குளத்தில் போய் நின்று பார்க்கும்போது குளத்தில் யாரும் கல் போட்டுட்டாங்கன்னா பிம்பெல்லாம் அசையும். நமக்கு தெரியுது இந்த பிம்ப அசைவுக்கு காரணம் பிம்பம் அசையில், தண்ணியினுடைய அசைவு பிம்பத்துலேயும் தெரியுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது போல் மனதினுடைய உபாதியினால், மனதின் சலனங்களினால் ஆத்மா சலனம் அது போல் தெரியுது. ஏன்னா மனசில் தான் ஆத்மா இப்போ அவபாசதே. முன்ன சொன்னார், சர்வகத அபி ஆத்மா புத்திஸ்த அவபாசதே. புத்தியில் அது இருப்பதாக தெரிகிறது. இப்போ ஆத்மா இப்போ மனசில் இருப்பதாக தெரியுதுனால மனம் நடுங்குச்சுன்னா ஆத்மா நடுங்குது அப்படின்னு தெரியுது. நம்ம மன நடுக்கத்து வேறு, ஆத்மா நடுங்கலைங்கிறது விவேகத்தில் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அஞ்ஞானாத் மானச உபாதே, அறியாமையின் காரணத்தினாலே ஆரம்ப காலத்துலேருந்தே மனம் வேறு ஆத்மா வேறுங்கிற அந்த பிருத்தக் புத்தி, அந்த விவிச்சிய புத்தி இல்லாததுனால ரெண்டையும் ஒன்றே கலந்து பார்த்துட்டோம். என்ன இன்னும் தெரியாத ஒரு உருண்டை ஒன்று இருக்குதுங்க, அது பொருள் விளங்கா உருண்டைம்பாங்க. இந்த சென்னை பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் அங்கெல்லாம் கிராமத்துக்கு போயிட்டு ஸ்கூலில் படிச்சுட்டு, எங்கள் ஸ்கூலில் படிக்கிற நண்பர்கள் அங்கே போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்தால் ஒரு உருண்டை கொடுப்பாங்க. அதை சுற்றி போட்டு தான் உடைக்கணும், பல்லால் கடிக்க முடியாது. அது என்னடா பொருள் விளங்கா உருண்டை, பொருளங்கா உண்டைம்பாங்க. அப்போ ரொம்ப காலமாக பொருளங்கா உண்டைன்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு எங்கள் தாத்தா சொன்னார். அது பொருள் விளங்கா உருண்டை அப்படின்னு எனக்கு சொன்னார். அது என்னென்ன பொருள் போட்டிருக்காங்கன்னு தெரியாது, நல்லா இருக்க சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் பார்த்தா அதில் 7-8 பொருள் போட்டு இடித்து அதில் சாப்பிட்றதுக்கு இருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அதை? அப்போ 7 இருக்குதுன்னு தெரியாமல் ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம சாக்லேட்லேயும் பார்த்தா என்னென்னமோ போட்டிருக்கோம், இன்க்ரீடியன்ட் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு பொருளாக தான் நம்ம அதை உணர்கிறோம், சாக்லேட் சாப்பிட்றோம். அஞ்ஞானாத் அறியாமையினாலே, மானச உபாதே மனம் என்ற உபாதி, அதில் இருக்கின்ற நடுக்கங்கள் எப்படிப்பட்டது? கர்த்திருத்துவ ஆதீனி, நான் செய்கிறவன், நான் அனுபவிக்கிறவன்கிற போன்ற உணர்வுகளெல்லாம் மனதில் தான் எழுகிறது. மனம் அப்படி செய்யுது. மனம் எப்படி செய்யும்? மனம் இது தான். இதில் கர்த்திருவம் வருதா உங்களுக்கு தெரியுதா? அந்த கர்த்திருவத்துக்கு வேண்டிய எல்லா சர்க்கியூட்ஸும் இருக்குது. இல்லை, ரோபாட்டுக்குள்ளே இதை வச்சுருக்கிறோம். இவர் தான் மன ரோபாட்டுக்கு. ரோபாட்டு என்னென்ன நினைக்கணும், என்னென்ன செய்யணும், பேசணுங்கிறதெல்லாம் இதில் ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கிறோம். அதுக்குள்ள சர்க்கியூட்ஸ் இதில் இருக்குது. இதை கொண்டு போய் அங்கே வச்ச உடனே இந்த சர்க்கியூட் அங்கே உள்ள அமைதியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? சார்ஜ் கொடுக்கணும். பேட்டரியில் சார்ஜ் கொடுத்த உடனே திடீர்னு வந்து கையெல்லாம் அசைச்சு கண்ணெல்லாம் திறந்து சினிமாலாம் ட்ரமாட்டிக்காக காட்டுறாங்களே, அந்த சும்மா இருக்கிற அந்த ரோபாட்டுக்கு உயிர் வந்துடும், அப்போ நடக்க வந்துடும். அந்த மாதிரி இந்த அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய சலனங்கள் தான் அது ஆத்மா உள்ளே புகுந்ததுனால ஆத்மாவில் இருப்பது போல நமக்கு தெரிகிறது. ஆத்மா நடுங்குது. அது அஞ்ஞானாத்
மானச உபாதே கர்த்திருத்துவ ஆதீனி, மனதில் இருக்கின்ற செய்கிறேன், அனுபவிக்கிறேன், அறிகிறேன், இதுதானே அந்த துவம். கர்த்திருத்துவம், ஞாத்திருத்துவம், போக்திருத்துவம், அது அத்தனையும் ஆதீனி போன்றவைகள் ஆத்மினி ஆத்மாவிலும் தெரிகிறது. ஆத்மனி கல்பயந்தே, ஆத்மாவில் கற்பித்துக் கொள்கிறோம், தன்னில் கற்பித்துக் கொள்கிறோம். ஆத்மான்னு விட்டுடுங்க. இப்போ நீங்கள் முதல்ல நம்ம தண்ணில் தான் பார்க்குறோம். ஏன் இப்படி நான் அது ஆட்டத்தை நான் ஆடுறேன்னு நினச்சிக்கிறேன். நான் ஆடுற தரையில் நிற்கிறதுனால நான் ஆடுறேன் பிடிச்சிக்குங்கிறோம். நீங்கள் ஆடுறது உண்டு, டான்ஸு ஸ்டேஜ் அசையாமல் இருக்கு, நீங்கள் ஆடுவீங்க. ஆனால் சில சமயம் ஸ்டேஜ் ஆடும்போது இவர் ஆடுறாரு, தலைவர் என்னங்க ஆடுறாரு அப்படின்னு. அவர் ஆடலைங்க, ஸ்டேஜ் ஆடுது, அவன் முட்டு கொடுத்தவன் சரியாக கொடுக்கல. அப்போ நம்ம கல்பயந்தே ஆத்மனி கர்த்திருத்துவ போக்திருதானி, ஆத்மாவிலே இந்த கர்த்திருத்துவ போக்திருத்தை நம்ம பார்த்துறோம். ரொம்ப அற்புதமான இந்த சுலோகத்தை மறக்கவே மறக்காதீங்க. இந்த கர்த்திருத்துவம் போக்திருவம் தான் மோசமானது. நம்முடைய கர்மங்கள், செயல்கள், அறிவு, உணர்வு மூன்றுமே இந்த ப்ரோக்ராமில் தான் இருக்குது. அந்த ப்ரோக்ராமில் ப்ளக்கை பிடிக்கிட்டால் அது ஒன்றுமே கிடையாது. நாம் தான் ப்ளக்கை கழட்டுறதே கிடையாது. கண்டினியூஸாக ஆத்மாவை அதோட கலந்து பொருள் விலங்கா உருண்டையாக இருக்கிறோம். அதில் கலந்து இருக்கிற ஆத்மா அசைவதாக அனாதி காலத்திலேருந்து நான் செய்பவன், நான் அனுபவிப்பவன் அப்படிங்கிறோம். அப்போ நீ செய்பவன், நான் அனுபவி, கர்ம பலத்தை அனுபவி. செய்பவன் ஒரு பிறவியில், அனுபவிப்பவன் இன்னொரு பிறவியில். அனுபவிக்கும் போதே செய்பவன் அதில், அப்புறம் அனுபவிப்பவன். செய்ததெல்லாம் அனுபவிக்கிறது ஒரு பிறவி, அனுபவிக்கும் போதே செய்துட்டு மறுபடியும் அனுபவித்து இன்னொரு பிறவி. இப்படி கர்த்திருத்துவ போக்திருத்துவம் தானே பிறவாத இரவாத ஆத்மாவை பிறப்பவனாகவும் இறப்பனாகவும் கல்பயந்தே, நீ கற்பனையெல்லாம் பண்ணிக்கிற, அது உண்மை இல்லையே. கல்பியந்தே அம்புகதே சந்திர, தண்ணீரில் இருக்கின்ற நிலவு, அம்பச சலனாதியதா, தண்ணீரின் அசைவினால் எப்படி அசைவது போல் தெரிகிறதோ. அம்பன்னா தண்ணீர். அடுத்த சுலோகம். ராக இச்சா சுகதுக்காதி புத்தௌ சத்யாம் பிரவர்த்ததே சுஷுத்தௌ ந அஸ்தி தன்னாசே தஸ்மாத் புத்தேஸ்து ந ஆத்மனஹ. இங்கே அன்வய வத்திரேகங்கிற ஒன்றை இவர் பயன்படுத்துகிறார். ராகம் என்றால் ஆசை, இச்சைனா விருப்பம், சுக துக்காதி. இப்போ ராகம் அப்படிங்கிறது ஒரு பற்று வச்சுக்கலாம். எனக்கு அது ரொம்ப, அதை விட முடியாது, இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது பேர் ராகுங்க. அது இல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு. இப்போ எங்கே போனாலும் டூருக்கு போனால் அதை எடுத்துகிட்டு போயிடுவீங்க. செல்ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டேன், எதை வேணால் மறந்துடுவீங்க, செல்ஃபோனை மட்டும் மறக்கவே மாட்டோம். அது பேர் ராகம். ஈச்சாங்கிறது அப்பப்போ தோன்றுகின்ற ஒரு இன்ப சுகமோ அறிவோ அதை தேடுகின்ற ஒரு ஆசை. ராகம் எப்போவுமே இருக்கணும். ஈச்சா வந்து போகும். அப்புறம் சுக துக்காதி. இப்படி இந்த மாற்றங்கள் எல்லாம் அந்த கரணத்தை தானே. இந்த இங்கே எங்கே நடக்குது இதெல்லாம்? அந்த கரணம். புத்தௌ சத்யாம் பிரவர்த்ததே, புத்தியில் தான் அது நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் சத்தியம்னா இங்கே உண்மையில், டு பி ட்ரூத். சொல்லப்போனால் இந்த சத்தியங்கிறது சத்தியம் ஞானம் அனந்தம், அந்த சத்தியமோ எப்பவுமே நிலையானதுன்ற அர்த்தம் இல்லை. உண்மையில் அப்படிங்கிற வார்த்தை இங்கே சத்தியம், சத்தியமாக அங்கே தான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்கிறல்ல. உண்மையில் சத்தியங்கிறது உண்மையில் புத்தவ் பிரவர்த்ததே, புத்தியில் தான் இது நடக்கிறது. கரெக்டுங்களா? இது எப்படி புத்தியில் தான் நடக்குதுங்கிற, ஆத்மாவில் இல்லைங்கிறீங்க.
அதான் நிலா, சந்திரன், சூரியன், ராஜா, அதில் மேகம், சந்திரன்லாம் சொன்னோம்ல. அப்பவும் கூட வந்து ஏதோ சொல்கிறாருன்றோம். இப்போ நிரூபிக்கிறார். இது புத்தியில் தான் நடக்குது, ஆத்மாவில் இல்லை. எப்படி? சுஷுப்தவ் ந அஸ்தி அப்படிங்கிறார். உன் புத்தி தூக்கத்தில் இருக்குதா? இல்லை இல்லை. அப்போ உனக்கு ராக ஈச்ச சுகத்துக்கும் இருக்குதா? இல்லை. முழிச்ச உடனே புத்தி வெளியே வந்துடுதா? அப்போ ராகம் இருக்குதா, சுகம் இருக்குதா, துக்கம் இருக்குதா? அப்போ சுக துக்கங்களும் புத்தியும் சேர்ந்தே இருக்கின்றன, சேர்ந்தே மறைகின்ற. அது பேர் அன்வயம். சேர்ந்தே இருந்தால் அது அன்வயம். புத்தி இருந்தால் சுகத்துக்கம் இருக்குது. இங்கே புத்தி இல்லை, சுகதுக்கம் இல்லை. இங்கே புத்தி இருக்குது, சுகதுக்கம் இருக்குது. தூங்கிட்டேன், புத்தி இல்லை, சுகதுக்கம் இல்லை. அப்போ சுகதுக்கமும் புத்தியும் சேர்ந்தே இருப்பதனால காரணக்காரிய உறவு இருக்குது. ஆத்மா தூக்கத்திலையும் இருக்குது, கனவுலையும் இருக்குது, நனவுலும் இருக்குது. தூக்கத்தில் இருக்குது இல்லை, ஆனால் ஏன் சுகதுக்கம் இல்லை? ஆத்மா இருக்குதே. அப்போ ஆத்மாவுக்கும் சுகத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது. ஆனால் புத்திக்கும் ஆத்மா புத்திக்கும் சுகத்துக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. எப்படி அடிச்சாரு பாருங்க. உன்கிட்ட ஏன்டா நீ சொல்கிற, உனக்கு என்ன சம்பந்தம்? உனக்கும் சுகத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இப்படி முக்காடு போட்டு அழற? சுகதுக்கம், சுகத்துக்கத்துக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கும் சுகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, புத்திக்கும் அதுக்கு இருக்குது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டே அழறேன்னா, புத்தி அழுதுட்டு நான் ஆடலைங்க அப்படி சொல்லு. எனக்கு அது அது வேற டிபார்ட்மெண்ட். ராக இச்சா சுகதுக்காதி புத்தௌ சத்யாம் பிரவர்த்ததே. ராக இச்சை போன்றதெல்லாம் புத்தியில் தான் சத்தியமாக இருக்கிறது. ஏனென்றால் சுஷுத்தம் ந அஸ்தி தன்னாசே. அந்த தூக்கத்திலே அது நாசமடைவதனால் அதுவும் நாசமடையுது. இப்போ ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. இது இருந்தால் இது இருக்கும் அப்படின்னு. அது வந்து ரெண்டும் இருந்ததுன்னா சேர்ந்தே போச்சுன்னா அன்வயம். பிரிந்திருக்க முடிஞ்சதுன்னா அது வித்தரேகம். அப்போ ஆத்மா வித்தரேகம், புத்தியும் சுகமும் அன்வயம். சுகதுக்கமும் புத்திக்கும் ஒரு அன்வயம் இருக்குது. ஏதோ ஒரு ரிலேஷன் போட்டிருக்கிறாங்க, நமக்கு தெரியாத ஒரு சீக்கிரட்டில் ஒட்டியிருக்கிறாங்க. இந்த ஆத்மா வித்தரேகம் அதுவும் இருக்கும். ஆனால் சுகதுக்கம் சில சமயத்தில் அது இல்லாமலும் இருக்கும். சுஷுப்தியில் அது இல்லை, கனவு நனவில் அது இருக்கிறது. புத்தி இருக்கும் இடத்தில் சுகதுக்கம் இருக்கிறது. புத்தி இல்லாத இடத்தில் தன் ஆசை, அது நாசமடையும் பொழுது அது இல்லை, முடிஞ்சு போச்சு. ஆத்மாவில் இல்லை. இது வரைக்கும் பியூட்டிஃபுல்லாக ஆத்மாவை வந்து ஆத்மா இல்லாததுலேருந்து தூக்கி அடிச்சிட்டார். இப்போ ஆத்மா எதுன்னு இப்போ கேள்வி. ஆத்மாவின் ஸ்வரூபம் பிரகாஷோ அர்க்கஸ்ய தோயஸ்ய சைத்யம் அக்னேஹே யதா உஷ்ணதா ஸ்வபாவஹ சச்சிதானந்த நித்ய நிர்மலதாத்மனஹ. இப்போ ஸ்வரூபம் என்பதையும் குணம் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். காலையிலேயே நம்ம பார்த்தோம். ஸ்வரூபம் என்பது தன்மை, குணம் என்பது பண்பு. தன்மை எப்பொழுதும் தன்மையாக இருப்பதனால அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்போனா ஒரு இனிப்பு என்பது சர்க்கரையின் தன்மை. இனிப்பை நீக்கிவிட்டால் சர்க்கரையும் நீங்கிவிடும். எனக்கு இனிப்பை நீக்கிட்டு சர்க்கரை மட்டும் கொடுங்க, எனக்கு டயபெட்டிஸ் அப்படின்னா முடியாது. ஆனால் பாலுக்கு இனிப்பு இருக்கிறது, அது தன்மை அல்ல, அது குணம். அந்த குணத்தை அது காட்டலாம், காட்டாமல் இருக்கலாம், கூடலாம் குறையலாம். அப்போ குணம் என்பது இருக்கும், இல்லாமல் இருக்கும், கூடும் குறையும், மாறும். மூணும் தெரிஞ்சுக்கணும். குணம் மாறும், புளிப்பாகும். ஏதோ ஒரு ஸ்மெல் வருதம்மா, சமையல் தானா? வெண்டைக்காய் வறுக்கிறாங்க போது, கரமலைசேஷன். அது கூடும் குறையும், மாறும். குணம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அது சமயத்தில் நீங்கும்,
இல்லாமல் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். இதெல்லாம் குணத்துக்கு. தன்மைக்கு எப்பொழுதும் இருக்கும், எக்காலமும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் இருந்தால்தான் அதை தன்மைன்னு சொல்ல முடியும். இப்போ ஆத்மாவோட தன்மை என்ன, குணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பிரகாஷோ அர்க்கஸ்ய. அர்க்கம்னா சூரியன், அர்க்கம்னா சூரியன். அர்க்கு அப்படின்னா சிவப்புன்னு அர்த்தம். அதில் தான் அரக்குன்னு பேர் வருது, அரக்கு கலர். சிவப்பா சூரியன் இருக்கிறதுனால அதனால் அர்க்கன்னு அவருக்கு பேர். சூரியன்கிட்ட இருக்கிற இந்த பிரகாசம் அதனுடைய தன்மை. அந்த பிரகாசத்தை நீக்கிட்டு சூரியன் இருக்குதுன்னு யாரும் சொல்லவே முடியாது. சில நேரங்களில் இந்த ராகு கேது குறுக்க வந்துடுதுன்னா அப்போது சூரியனுக்கு பிரகாசம் இல்லாமல் போகுது. உண்மையிலே இல்லாமல் போகலை, மறைக்கப்படுது. சூரியனுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது, உங்கள் புத்தியில் தான் மறைக்கப்படுது இல்லையா? சூரியனுக்கும் புத்திக்கும் இருக்கிறத ஒரு மறைப்பு மறைக்குது. சூரியனுக்கு அந்த பிரகாசம் போகலை. யாரை நடுவில் உனக்கும் சூரியனுக்கு குறுக்க வந்துட்டாங்க, உன் புத்தியில் தான் மறைஞ்சிருக்குது. அவர் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கார். கண்ணில் புறைய வச்சுக்கிட்டு 2 நிலா அங்குறீங்களே, அங்கே 2 நிலா எங்கே இருக்குது? ஒரு நிலா தானே இருக்குது. அப்போ இங்கே நீக்கினாக்கா இங்கே புத்தியில் தான் நீக்கணுமே தவிர நிலாவை 2 ஒன்றாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரட்டை நிலாலாம் கிடையாது. எப்படி சூரியனுக்கு பிரகாசமோ, பிரகாசோ அர்க்கஸ்ய சைத்தியம் தோயஸ்ய. சைத்தியம்னா சீதளம், குளிர்ச்சி. அது தண்ணீருக்கு. தண்ணீருக்குன்னு சொல்கிறார். தண்ணீர்னா தண்ணீர் தான், தன்மையான நீர், 3 சுடி. அதனால் சில சமயம் அது வெந்நீராகவும் மாறும். அப்போ அதனுடைய குணமா, வெந்நீருடைய குணம்னா எப்பவுமே அது வெந்நீராக இருக்கணும். விட்டோம்னா தன்னுடைய தன்மைக்கு தானே போகுது. எல்லாமே தன்னுடைய தன்மைக்கு தான் போக பாகுது, குணங்களை நீக்கிக்க பாகுது. தன்மை அதுலேருந்து எடுக்க முடியாது, ஆனால் சூட்டை அதுலேருந்து எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் குளிர் வச்சா அது தன்மைக்கு வந்துடுது, அப்புறம் சூடை கொடுக்கணும். அப்போது நீருக்கு சூடு என்பது தன்மையா குணமா? குணம். ஏன்னா கூடி குறையும், இருக்கும் இல்லாமல் இருக்கும், மாறும். 70லேருந்து 80 ஆகும், 80ல் அப்படியெல்லாம் மாறும், கூடியும் குறையும். பிரகாஷோ அர்க்கஸ்ய சைத்தியம் தோயஸ்ய அக்னேஹே யதா உஷ்ணதா. நெருப்புக்கு எப்பொழுதும் உஷ்ணம் கூடவே இருக்கும், அது மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த 3ம் விட்டு பிரியாதவை. இவற்றை நீங்கள் தன்மை என்று புரிந்து கொள்ளுங்கள், ஸ்வபாவம் என்று புரிந்து கொள்ளுங்கள், சொரூபம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ சில சமயத்தில் இரும்பு சுடுதே, அது தன்மை இல்லை, அது சம்பந்தத்தினால, அக்னியினுடைய சம்பந்தத்தினால அது வந்துடுது, அது குணம். அதுக்கு அவ்வளோதான் குணம். தண்ணீர் கூட சூட வருது, அது நெருப்போடு சேர்ந்ததுனால அது குணம். ஆனால் இரும்பு சூடோட வெளிச்சமும் கொடுக்குதே, நெருப்பு போட்டோம்னா அதனுடைய குணம். தண்ணிக்கு சூடை மட்டும்தான் எடுத்துக்கும், வெளிச்சம் தராது. ஆனால் நெருப்பு கொடுத்தோம்னாக்கா இரும்பு சூடையும் எடுத்துக்கும், பிரகாசமும் கொடுக்கும். இதெல்லாம் வரப்போகிற குணம், அதனுடைய தன்மை அதல்ல. அதெல்லாம் ஸ்வபாவக, ஸ்வபாவ. ஸ்வன்னா தன்னுடைய, பாவன இருப்பு, பாவன இருப்பு, தன்னுடைய இருப்பு, தன்மை, அதை ஸ்வபாவ. சச்சிதானந்த நித்திய நிர்மலது நிர்மலாத் ஆத்மனக அப்படின்னு சொல்கிறார். நிர்மலத் ஆத்மனக. ஆத்மாவுக்கு இது மாதிரி என்ன சுபாவங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். இதுக்கெல்லாம் சொன்னீங்களே, ஆத்மாவுக்கு என்ன? நித்திய நிர்மல சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லி. மீதி எல்லாம் வந்து போகின்றது. அது சரீரம் வந்தால் இருக்கும், சரீரம் போனால் இருக்காது. புத்தி வந்தால் இருக்கும், புத்தி போனால் இருக்காது. மனம் வந்தால் இருக்கும், மனம் வந்தால் இருக்கும். இந்திரியம் இருந்தால் இருக்கும், இந்திரியம் கண் இருந்தால் பார்க்கும், கண் இல்லைன்னா பார்க்காது. குருடன்னு சொல்கிறோம், ஆத்மாவை குருடன். காது இருந்தால் கேட்கும், காது இல்லைனா கேட்காது. அப்போ ஆத்மா செவிடனா? அது சரீர தர்மம். சரீரத்தில் காது இருந்தால் அது கேட்கும், சரீரத்தில் காது இல்லைனா கேட்காது.
அப்போ சரீர தர்மத்தும் அது சரீரத்துக்கு தான் அன்மயம். ஆத்மாவுக்கு எப்பொழுதுமே கேட்பதும் இல்லை. இப்போ அதனுடைய தன்மை என்னதான் அப்போ சொல்லுங்கள். மீதியெல்லாம் சரீரத்தினால தர்மத்தை அதில் அத்தியாசம் பண்ணியிருக்கிறோம். அப்போ அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும் என்றால் அந்த சுபாவம் சச்சிதானந்தம் இருக்கும், எப்பொழுதும் இருக்கும், நித்தியமாக இருக்கும். அது இருக்கும்னா எப்படி இருக்கும்? ஜடமாவா? இல்லை, சித்து இருந்து கொண்டு இருக்கும். எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும். இரண்டற்றதுனால ஆனந்தம். ரெண்டாவது வந்தால் ஆனந்தக்கேடு, பாதி அவன் எடுத்துக்குவான். இவன் ஒருத்தந்தான் இருக்கிறதுனால ஆனந்தம், முழு முதல் ஆனந்தம் இவனுக்கு தான். அப்போ ஆத்மாவுடைய தன்மை சச்சிதானந்தம். அப்போ நித்திய நிர்மலம். ஏன்னா அதையும் சொல்லணும். ஏன்னா சரீரத்தோடவே இப்போ அனாதி காலத்தில் இருக்கிறதுனால இதையும் சேர்த்து சொல்ல வேண்டியது. நிர்மலம்ங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. அழுக்கற்றது. நிர்மலம்னா பாப புண்ணியங்கள் நீங்கியது. எப்பொழுது? நித்தியம். எப்பொழுதுமே பாபம். அது பாவம் பண்ணிவிட்டு அப்புறம் கர்ம சித்தம் பண்ணி பிராய சித்தம் பண்ணி நீக்கி, அந்த மாதிரிலாம் கிடையாது. இதெல்லாம் மனம் பண்ணும். பாவம் பண்ணிக்கும் அப்புறம் நீக்கிக்கும் பிராய சித்தத்தினால. ஆனால் நிர்மல சச்சிதானந்த நித்திய நிர்மல ஆத்மனக, நிர்மலத்தக ஆத்மனக. இப்போ ஆத்மாவுக்கு டெஃபினேஷன் கொடுத்தாயிடுச்சு. இன்னொன்றை பற்றி பேசுகிறாரு. இன்னொருத்தன் ஆத்மா மாதிரியே ஒருத்தன் நடிக்கிறான். அவன் ஒருத்தர் இருக்கிறான். அவர் இப்போ யார்? ஆத்மாவின் சத்து சித்து அம்சமும் புத்தியின் விருத்தியும் ஆன இவ்வித இரண்டையும் சேர்த்து அவிவேகத்தால் எங்கு அறிகிறானோ அங்கு அகங்கார விருத்தி பிரவர்த்திக்கிறது. ஆத்மா அறிவதும் செய்வதும் கேட்பதும் வேறெதுவும் செய்வதில்லை எனில் நான் செய்கிறேன், நான் அறிகிறேன் என்கிற தன்னிலை எனக்கு எப்படி உண்டாகிறது அப்படின்னு ஒரு கொஷினை எங்கு உண்டாகிறார். ஆத்மனக சச்சிதம்சஸ்ச புத்தேர் விருத்திர் இதி துவயம் சம்யோஜ்ய ச விவேகேன ஜானாமிதி பிரவர்த்ததே. ஆத்மாவானது சச்சித் அம்சம், ஆத்மாவினுடைய சத்து சித்து அம்சமும் புத்தியில் உண்டாகின்ற விருத்திகள் எண்ணங்களும் இவ்விரண்டும் சம்யோஜ்ய கலப்பதினால் அவிவேகேன ஞானமில்லாததினால் ஜானாமி இதி அறிகிறேன் என்பது போன்ற பிரவர்த்திகள் ஏற்படுகின்றன. இதை நேற்று காலையிலேயே நம்ம விளக்கிட்டோம். இப்போ மறுபடியும் தனித்தனியாக இந்த சொல்ல பார்ப்போம். ஆத்மனக சச்சித் அம்ச அப்படின்னு பண்ணி ஆத்மாவினுடைய சத்து சித்து என்ற ரெண்டு அம்சம். அம்சம்னா உறுப்பெல்லாம் கிடையாது. சத்து தான் சித்து, சித்து தான் அம்சம். ஆத்மாவினுடைய இருத்தலும் அறிதலும். அதை நீங்கள் ஒன்றா சொல்லுங்க. நான் இருக்கிறேன். சொல்வதனாலே அது சித்து, இருப்பதனால அது சத்து. அப்போது நான் இருக்கிறேன்னு சொல்லணுமா? நான் என்ற உணர்வே சத்து தான், சித்து தான். அப்போ நானுன்னு சொல்லணுமா? கொஞ்சம் கொஞ்சமாக இங்கு மீன் விற்கப்படும் அந்த மாதிரி இல்லைச்சு. நான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன்னு சொல்லணுமா? நான் அப்படின்னாலே இருக்கிறேன்னு தான் அர்த்தம். இதை சொல்லலை. நானுன்னு சொல்லணுமா? அதான் உனக்கு தெரியல. இன்னொருத்தர் இருந்தால் தான் நானுன்னு சொல்லணும். அப்போது அது என்ன தான் பண்ணோம்? அது சுத்த சைதன்யம். ஆத்மாவிலே இந்த ரெண்டும் அம்சங்களாக இருக்கின்றன. ஆனால் புத்தேர் பிரவிருத்திர் துவயம். புத்தியில் ஒரு பிரவிருத்தி இருக்குதான். புத்திங்கிறது மிஸ்டர் ஜீவன். ஆத்மா இது மாதிரியெல்லாம் ஷேப் இருக்குதா? ஆனால் இதுக்கு ஒரு ஷேப் இருக்கிறதுனால பிரவிற்த்தி இருக்கும். பிரவிற்த்தினே ஏதோ ஒரு மாற்றங்கள், ஒரு செயல் இருக்கும். இப்போ இது புத்திக்கு ஒரு பிரவிற்த்தி இருக்குது. என்னன்னா எந்நேரமோ அறியணும். இந்த புத்தி உளவாளி புத்தி.
ஸ்பை போட்டிருக்கோம். இது எப்பவுமே ஸ்பை தான். இது இந்த புத்திக்கு இது ஜடம். இதில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க, பிரவிற்த்தி, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு இதுக்கு தெரியல, இந்த ஆத்மாவுக்கு தானே இந்த அறிவும் உணர்வும் இருக்குது, அவனை உள்ளே கொஞ்சம் விடுவோம் அப்படின்னு வரும். ஆத்மாவை கொஞ்சம் நிரப்பிட்டோம், இப்போ ஆத்மாவில் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இவருக்கு பிரவிற்த்தி என்னாச்சு? இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஆத்மா தான் உள்ள இப்போ தோச்சி எடுத்துட்டோமே. இப்போ ஆத்மா அறிவுணர்வு வந்துடுச்சுல்ல. இப்போ அறிவுணர்வுடைய புத்தி என்ன பண்ணுது? முதல்ல நான் பிரவிற்த்தி என்னன்னு தெரியலல்ல, இப்போ எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் சார், உலகத்தில் என்ன நடக்குது, பக்கத்து வீட்டில் நடக்குதுன்னு கேட்கறது தான் எனக்கு. அப்போ ஞாத்திரு பிரவிற்த்தி, ஞானாதி, நான் அறிகிறேன் என்ற ஒரு பிரவிற்த்தி இதை வந்துடுது. இந்த கல்லில் இந்த ஆத்மா இருக்குது, ஆனால் அந்த பிரவிற்த்தி இல்லை. ஏன்னா இந்த சூக்ஷ்ம சரீரம் இல்லை, இந்த விருத்தி இருக்கிறது இல்லை. விருத்திகளுங்கிறது எண்ணங்கள். இந்த இதுக்குள்ளெல்லாம் கரண்ட்டு பாய்ஞ்சதுன்னா ஒரு எண்ணம். இது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பாருங்கள், ஒரு 2 இடையில ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் உள்ள நாடியில் பிராணன் போச்சுன்னு வைங்களேன். இப்போ நம்ம சொல்லலாம், இங்கே ஏதோ ஒரு எண்ணம் நடக்குது, பார்த்துட்டான், ஏதோ அறிஞ்சிட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ இதுக்குள்ளெல்லாம் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் ஒரு எண்ணம் உண்டாகிட்டே இருக்குது. இப்போ இதுக்குள்ளே நிரம்பி இருந்ததுன்னா ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் இதில் தோன்றி தோன்றி மறையுது. இது பேர் பிரவிற்த்தி, விருத்தி அப்படின்னு சொல்லலாம். இப்போ புத்தியில் விருத்தி இருக்குது, ஆத்மாவில் விருத்தி கிடையாது. ஆனால் ஆத்மாவில் சச்சிதானந்தம் இருக்குது, சத்து சித்து அறிவு இருக்குது. ஆனால் இது அறிவில்லை, ரெண்டும் கலந்துடுச்சு. இப்போ துவயம் சம்யோஜ்ய, இந்த துவயம்னா இந்த இரண்டும், இந்த விருத்தி இருக்கின்ற புத்தியும் அறிவான ஆத்மாவும் சேர்ந்த பிறகு, இது தோய்ந்து எடுத்த பிறகு இப்போ இது என்ன ஆயிடுச்சு? இப்போ ஸ்பை ஆயிடுச்சு. ஜானாமீதி பிரவர்த்ததே, நான் அறிபவன், ஜானாமி அப்படின்னு இப்படி காலர் தூக்கி விட்டு நிற்குது. முதல்ல அறிவற்ற ஒரு கசாமுசான்னு ஒன்று ஆடிட்டு இருந்தது. இப்போ ஆத்மாவை தோய்த்து எடுத்த உடனே இது நான் அறிபவன், அப்புறம் நான் செய்பவன், நான் அனுபவிப்பவன், நான். இப்போ இது பிரவர்த்தி இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சும்மா சூப்பராக இப்போ ஸ்பை வேலை பார்க்க ஆரம்பிச்சு. எனக்கு அப்புறம் ஓனர்கிட்ட போயிட்டு எனக்கு பைனாகுலர் வேணும், இவனுக்கு சீக்ரெட் கேமரா வேணும். இவனுக்கு என்ன வேலை? இப்போ பின்னாடியே போகிறது, என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறது. செய்கிறோமா இல்லையா? ஒரு மாமியார் அப்படியே உட்கார்ந்த மாதிரியே இருந்துக்கிட்டு இருக்கோம், காது முழுக்க சிவரெல்லாம் இருக்கும். இது என்ன பேசுகிறா குசு குசுன்னு. அங்கே போய் என்ன கதவு மறைவில் என்னவோ சொல்கிறான் பையனாகிட்ட, இங்கே பேசலாமில்ல. எந்நேரமும் அவங்களுடையே இருக்குது இல்லையா? ஜானாமி இது, இந்த புத்தி அப்படி இருக்குது. ஏங்க இந்த புத்திக்கு இந்த பொழப்பு அப்படின்னா, அதுக்கிட்ட அறிவு இருந்தால் இது செய்யுமா? மருமகள் என்ன பேச போகிறான்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவ போய் ஒட்டு கேட்பாளா? அது என்ன செய்ய போகுதுன்னு தெரியாததுனால தானே. அப்போ புத்திக்கிட்ட என்ன இருக்குது? இந்த உலகத்தை பற்றி அறிவு இல்லை. அப்போ அது அறிவை தேடுகிறது. ஏன் தேடுது? இது தேட மாட்டேங்குதே. ஏன்னா தேடுகின்ற அறிவு இது இருக்குது. இதுக்கு இது என்ன மாதிரி அறிவு இருக்குது? ஆத்மாக்கிட்ட தேடல் கிடையாது, ஆனால் இவர்கிட்ட தேடுறது இருக்குது. ஆனால் இப்போ தேடுறது என்ன தேடுறது தெரியாமல் இருக்குது. ஆத்மா உள்ள வந்ததுன்னு நான் தேடுகிறேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புத்தியில் இதே புத்தி தான் எல்லாருக்குது இருந்ததுன்னா எல்லாரும் ஒரே பொருளை தேடும். ஆனால் புத்தியினுடைய விருத்திகள் பலவிதமாக இருக்குது. அந்த விருத்தி ஏன் பலவிதமாச்சுன்னா, அனாதிகாலன்னு ஆத்மா இருந்தது இல்லை, அதனால் அது அனாதிகாலமாக அது ஏதோ தேடிட்டு இருக்குது. இது தேடல் வேறு, இது தேடல் வேறு, இது தேடல் வேறு, ஆளுக்கு ஆளுக்கு தேடல் வேறு. தேடி தேடி கடைசியில் இங்கே சேர்ந்துட்டோம். இதைத்தான் தேடணும் போடுறது. இந்த பிரவிற்த்தி இப்போ என்னாச்சு? நிவர்த்தி ஆகிப்போச்சு. இனிமேல் தேடல் முடிஞ்சு போச்சு. இனிமேல் இவர்களுடைய பிரவிற்த்தி நிவர்த்தி. இப்போ ஆத்மா பிரவிற்த்தி இல்லாமல் போயிடுச்சு. நிவர்த்தி வந்த உடனே அமைதியாகி போச்சு. ஆத்மாவை அமைதியாச்சு. இங்கே தான் இங்கே இருக்கிற புயல் ஓய்ஞ்சுது. இங்கே இருக்கக்கூடிய ஞாத்திருத்துவம், போக்திருத்துவம், கர்த்திருத்துவம் எல்லாம் நிவர்த்தி ஆகின பிறகு தோய்த்த ஆத்மா துலங்கி பிரகாசமாக தெரிகிறது. அதை மறைச்சிக்கிட்டு இருந்த அறிபவன் நான் செய்பவன் நானுங்கிறது விருத்தியெல்லாம் நடைஞ்ச பிறகு
இது பிரகாசிக்குது. நம்மக்கிட்டலாம் பிரகாசிக்கும் ஆத்மா. சச்சிதானந்தமாக அப்படியே இருக்கும். நான் இருக்கிறேன் ஆனந்தமாக, நான் இருக்கிறேன் ஆனந்தமாக. அதான் சச்சிதானந்தம். ஆமாம். ஆத்மன சச்சிதானந்தம்சம், ஆத்மாவினுடைய சச்சிதானந்தம்சம் ப்ளஸ் புத்தியர் விருத்திர், புத்தியில் இருக்கின்ற விருத்திகள், இது துவயம் சம்யோஜ்ய சேரும் பொழுது ஜானாமீதி பிரவர்த்தத்தே, அறிபவன் செய்பவன் உணர்பவன் என்கின்ற ஒரு பிரவர்த்தி நிலை அங்கே உண்டாகிறது. ஏன்? அவிவேகேன, பிரித்தறியாமையினால். விவேகம் அறியாமை இல்லை, விவேகம் பிரித்தறிது. பிரித்தறிய என்ற தன்மை இல்லாதனால் விருத்திகள் இருப்பது புத்தியில், ஆத்மாவில் இருப்பதோ அறிவு மட்டும். அறிவு எப்படி அறிபவனாக மாறிச்சு? புத்தியனோட கலந்ததுனால. இந்த வன் இவன், அவன் அறிவு, அவன் ரெண்டும் சேர்ந்தவன் அறிபவன். செய்பவன் வன் இவன், ஆத்மா செயலுக்கு இந்த சக்தி மட்டும்தான் இருக்குது. இங்கே சேர்ந்தவன் செய்பவன் ஆயிடும். இப்போ புத்தியினுடைய கலப்பால் தான் இருக்குது. அப்போ நீங்கள் செய்பவனா உணர்பவனா அப்படின்னா உண்டு, கலந்திருக்கிற வரை. விவகாரத்தில் நான் செய்பவன் அறிபவன் உணர்பவன் தான். ஆனால் உண்மையில் நான் பாரமார்த்திகத்தில் நான் இதெல்லாம் நீங்கியவன், நிவிற்த்தியானவன் அப்படின்னு ஒரு உணர்வும் அறிவும் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புத்தி, இப்போ தப்பு செய்துட்டோம், நம்ம ஆத்மாவை நம்ம கூட இழுத்து அதை மாட்டி விட்டுட்டோம். இப்போ ஆத்மா அதுக்கும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆத்மா நீ நல்லவனாயிருலாம் அதை சொல்ல போகிறதில்ல. அதுக்கும் அது கூட சைதன்யம் தான் கொடுக்குது. இப்போ புத்தி தான் தெளிஞ்சு போச்சு. நாம் எப்போவுமே ஆத்மாவில் கலந்துருக்கிறோம். ஆத்மாவோ ஆனந்தம். இது தெரியாமல் போய் ஆனந்தத்தை வெளியே விலை கொடுத்தல வாங்கிட்டு இருந்தேன். நம்ம எல்லா ஆனந்தத்தை ஒரு விலை கொடுத்து வாங்குகிறோம். ஒரு பேனா வாங்கினா கூட ஆனந்தம்தான். இங்கே என்ன கண்டு வேண்டாம், இதை வாங்கிட்டு வந்தோம், ஆனந்தம் தானே. இதனால் நமக்கு சந்தோஷம் இங்கே தானே பாருங்க. ஆத்மாவில் ஆனந்தம் எப்பவுமே இருக்குது. ஆனால் புத்தி இந்த விவேகத்தினால் அவிவேகத்தினால என்னிடம் இல்லை அப்படின்னு அது தேட ஆரம்பிச்சிருச்சு. அது தேடுவதற்கு கூட வேண்டிய அறிவை யார் கொடுத்தது? ஆத்மா தான் கொடுத்தது. ஆத்மா அறிவு கொடுக்கலன்னா புத்தி இது வேலையை கூட செய்யாது. அப்போ யாரையும் நம்ம பழி சொல்ல முடியாது. புத்தியை பழி சொல்ல முடியுமா? ஆத்மா இல்லாமல் புத்தி இந்த மாதிரி கெட்டு போயிருக்காதே. ஆத்மாவுக்கு இந்த மாதிரி அறிய தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ அறிபவன் கெட்டவன் நல்லவன்ங்கிறதெல்லாம் யார்கிட்ட நம்ம போட முடியும்? ஆத்மாவில் போட முடியுமா? புத்திக்கும் போட முடியுமா? ரெண்டும் சேர்ந்ததுனால சம்யோகேனே ஏதோ ஒன்று வந்து போயிடுச்சு. அது கலந்துட்டாங்க, என்னவோ ஆகிப்போச்சுங்க. நல்லதாகிறது விட்டு தொலைங்க அப்படின்னு ரெண்டும் கலந்துட்டோம். ஏதோ நல்லதாக உண்டாயிடுச்சு, சாப்பிடுங்க சார். ஏதோ கலந்துட்டேன், தப்பாக வந்துடுச்சுன்னா தூக்கி போடுங்க சார். இங்கே நம்ம திட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. கலப்புனால ஏற்பட்டது. அப்போ நம்ம கலப்பை நம்ம விவேகத்தினால பிரிச்சுக்கிட்டோம். இப்போ கலப்பை பிரிக்கிறது பேர் அசங்கம். சத்சங்கத்வே நிசங்கத்துவம். இந்த நிசங்கம் உண்டாகிடுச்சு. அப்போ மோகம் போயிடுச்சு. மோகம் எங்கே இருக்குது? புத்தியில் இருக்குது. இப்போ புத்தியும் இப்போ சங்கம் ஆன பிறகு மோகம் வயப்படுமா? தன்னை புத்தி ஆத்மானு தெரிஞ்சிட்ட பிறகு ஆத்மாவின் பிரதிபலிப்பு நான். ஐ எம் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பரமாத்மா. நம்முடைய பிரமுகர், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் பிரமுகர் வந்து மெடிசன் விற்றுட்டு இருக்கிறான். வாஷிங் மிஷின் பிரமுகர் வந்து வாஷிங் மிஷின் விற்றுட்டு இருக்கிறான். பரமாத்மா பிரமுகர் என்ன விற்றுட்டு இருப்பான்? பரமாத்மாவில் விற்றுட்டு இருப்பான். அப்போ இந்த புத்தியில் தோன்றிய இந்த அறிவு இருக்கே, அவர் பிரமுகர் தானே, ரெப்ரசன்டேட்டிவ் தானே. யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்? ஆத்மாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ். ஆத்மாவில் விற்கணும். இங்கே எதையோ வித்துட்டு இருந்தானே, தேவையில்லாதெல்லாம் விற்றானே, தேவையில்லாத வாங்கினானே. அந்த விற்கிறதும் வாங்கிறதும் தான் நம்முடைய தொழிலாக போச்சு.
அதையும் ஒரு பாட்டில் சொல்கிறார். விக்கிரக பரிவர்த்தனை, லாபம், கிரயம், விக்கிரயம், கிரயம் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறோம். சந்தவ், சந்தோஷப்படுறோம். விற்கிறோம், சந்தோஷப்படுறோம். விற்கிறோம், சந்தோஷப்படுறோம். இது ரெண்டுமே இதை நான் செய்து கொண்டிருந்தேனே. இப்போ எனக்கு எதுக்காக இதெல்லாம் செய்தேன்? சந்தோஷத்துக்கு தானே. நான் சந்தோஷமே என்று தெரிந்து கொண்ட பிறகு இந்த புத்தியில் எவனோ ஒருத்தன் தோன்றினானே, ரெண்டும் கலந்த பிறகு அவனுக்கு தான் இப்போ அறிவு வந்துடுச்சு. பிரவருத்தியை விட்டு விட்டு இனிமேல் நிவர்த்தியில் இருப்பேன். முடிந்த வரைக்கும் இந்த ஞான கர்ம போக விவகாரங்களை குறைச்சிக்குவேன். யார் யாருக்கு என்ன கர்ம விவகாரம் தான் அது நீங்கள் பார்த்துங்க. இனிமேல் வீணா யாரையும் குறை சொல்ல மாட்டேன். இந்த ஞான பிரவருத்தி அவங்கள குறைய கண்டுபிடிக்கிறது ஞான பிரவருத்தி. அதை வாய் நோயாக யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குது கர்ம பிரவருத்தி. அதில் கிடைக்கிற கொஞ்சம் ஒரு சுகம் இருக்குதே, அது போக பிரவருத்தி. இப்போ நாம் என்ன மேக்சிமம் செய்யணும்? வீணாக யாரை பற்றியும் பேசக்கூடாது. நீங்கள் மற்ற பொருளெல்லாம் கையாளுங்க. அயன் பாக்ஸை தொடுங்க, வாஷிங் மிஷினை ஹேண்டில் பண்ணுங்கள். நான் அந்த பிரவருத்தியை நான் சொல்லலை. அங்கே ஞான பிரவருத்தி இருக்கட்டும், கர்ம பிரவருத்தி இருக்கட்டும். அப்போ நானை பற்றி கரெக்டாக இருந்தால் தானே சரியாக சுவைக்க முடியும். இதெல்லாம் செய்யுங்க. இந்த 3 பிரவருத்தியும் மனுஷால்கிட்ட செய்யாதீங்க. முதல்ல இங்கே பண்ணாதீங்க. இங்கே யாராவது உள்ளே வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட ஞான பிரவருத்தி, கர்ம பிரவருத்தி, போக பிரவருத்தியை இங்கே செய்வதை நிறுத்துங்க. அதைத்தான் நம்ம கேட்டுக்கிறோம். இதுதான் நிஷ்டா. இனிமேல் நாம் மண்டைக்குள்ள எல்லா பொருளையும் வைங்க, மனுஷனை வைக்காதீங்க. இங்கே மனுஷனுக்கு இடம் இல்லை. நோ சேல்ஸ், கடை மூடியாச்சு. மீதி எல்லாம் நீங்கள் செய்யுங்க. உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் பொருள், வீட்டு ஜன்னல், திரைசீலை எல்லாம் க்ளீன் பண்ணுங்கள், சுத்தம் பண்ணுங்கள். அழுக்கு இருந்தால் கண்டுபிடிங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் மனுஷாளுக்கு மட்டும் இந்த 3க்கும் இடம் இல்லை அப்படின்றது வந்துன்னா அதுதான் மோட்சங்க. குறைந்தபட்சம் மோட்சம் இங்கே தானே கிடைக்குது. வாஷிங் மிஷினில் போகிறதால மோட்சம் போயிடுதா? சமையல் பண்ணுறதுனால மோட்சம் போயிடுதா? போகலையே. ஆனால் இன்னொருத்தனோட பேசும்போது தானே மோட்சம் போயிடுச்சு. அந்த நிமிஷமே சம்சாரம் வந்து பொத்துக்குதே. இதெல்லாம் புத்தியினுடைய பிரவருத்தி என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆத்மனோ விக்ரியா நாஸ்தி புத்தே போதோ ந ஜாத்விதி ஜீவஹ சர்வமலம் ஞாத்வா ஞாதா திருஷ்டா இதி முஹ்யதி. இப்போ நம்ம பேசுனதே நம்ம முந்திக்கிட்டோம். சங்கர்கிட்ட தான் இப்போ அதே சொல்லியிருக்கிறார். எது எங்கே நடக்குதுன்னு பாருங்கள். உங்ககிட்ட எது என்ன நடக்குதுன்னு உங்ககிட்ட, உங்கள் லேபரட்டரி, உங்கள் மனம்தான் உங்களுடைய பரிசோதனை சாலை. எல்லா பரிசோதனையும் செய்து பாருங்கள். எந்தெந்த கெமிக்கலை ஊற்றி பாருங்கள், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். எதுக்கு நமக்கு புதுசெல்லாம் நீங்கள் பாருங்கள். இவர் சொல்கிறார், உங்கள் லேபரட்டரி திறந்து பாருங்கள். உங்கள் உள்ளந்தான் உங்கள் லேபரட்டரி. ஆத்மனோ விக்ரியா நாஸ்தி. ஆராய்ச்சி பண்ணி கடைசியாக டிக்ளரேஷன் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தங்க, ஆத்மாவும் அந்த கரணமும், அது அகங்கதையும் 2 பேரும் கலந்து இருந்தாங்க. நான் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் கெமிக்கல் டெஸ்ட்லாம் பார்த்து பியூர் ஃபார்மில் ஆத்மா இருக்குது, இம்ப்யூரிட்டியாக இது இருக்குது கண்டுபிடிச்சிட்டோம். கலப்படத்தை கண்டுபிடிச்சிட்டோம். கலப்படம் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன செய்தேன்? இப்போது ஆத்மனை விக்ரியா நாஸ்தி. ஆத்மா எதுவும் செய்வதே இல்லை, எதையும் அறிவதும் இல்லை, எதையும் அனுபவிப்பதும் இல்லை. கண்டுபிடிச்சிட்டான். இன்னொன்று கண்டுபிடிச்சான், புத்தே போதோ ந ஜாத்விதி. இந்த புத்திக்கும் அறிவில்லை. சுயமான அறிவு கிடையாது, சுயமான செயல் கிடையாது, சுயமான போகமும் கிடையாது. அப்புறம் எப்படி இங்கே யாரோ ஒருத்தன் இந்த 3 ஏதோ இது நீங்கள் சொன்ன 3மே இல்லை, இங்கே இல்லை. இங்கே 2 இருக்குது. ஒன்று ஆத்மா, இன்னொன்று புத்தி. புத்திங்கிறது அகந்தை. ஆத்மாவுக்கு செயல் இல்லை, புத்திக்கு அறிவில்லை. அங்கே அறிவும் செயலும் இருக்குது. எங்கேருந்து வருது? யாருடையது இது?
யாருடைய செயல், யாருடைய அறிவு இங்கே நடக்குதே? ஜீவக சர்வமலம் ஞாத்வா ஞாத்தா திருஷ்டா இது முக்கியதே. இங்கே கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த மண்டையில் இங்கே ஆத்மாவும் இருக்கிறது, அகந்தையும் இருக்குது. அகந்தைக்கோ அறிவில்லை, ஆத்மாவுக்கோ செயலில்லை. அறிவில்லைன்னு சொல்லலை, செயலில்லை. ஆனால் ரெண்டும் சேர்ந்தால் அங்கே அறிவும் செயலும் உண்டாகும். ஆமாம். அப்போ செயல் எங்கேயோ இருந்தது, அது புத்தியில். அறிவு எங்கேயோ இருந்தது, ஆத்மாவில். ஆத்மாவில் செயல் இல்லை, அறிவு இருக்குது. புத்தியில் அறிவில்லை, செயல் இருக்குது. ரெண்டு பேரும் அப்படி மிக்ஸ் பண்ணிட்டோம், குலுக்கி எடுத்துட்டோம். இப்போ செயலும் அறிவும் ஒரு இடத்துல இருக்குது. அது பேர் ஜீவனா. என்ன அழகாக பியூட்டிஃபுல்லாக ஸ்லோகம் எழுதியிருக்கிறார். நானே இப்போ தான் கண்டுபிடிச்சேன். இந்த புக் எழுதும்போது கூட அது தோணலை. ஒருவேளை எழுதியிருப்பேனோ. இப்போ புத்திக்கு போதிய அறிவு கிடைச்சிடுச்சு, போதிய அறிவு கிடைச்சிடுச்சு. அதனால் என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் அறிவு கொடுத்தா போதும் இல்லை. அவன் தான் ஏற்கனவே கிரியா பண்ணுறவனாச்சே. என்ன தூள் கலப்புறான் பாரு, என்னெல்லாம் பண்ணுறான் பாரு இவன். இந்த குழந்தைய பார்க்க, இந்த குழந்தைய அப்படி பண்ணான் அப்படின்னு என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு போய் பார்த்து வச்சுங்க. ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டான். மாப்பிள்ளையை பாருங்கள், ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டான். என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான். ஏன்னா போதிய அளவுக்கு இந்த புத்திக்கு ஆத்மா அறிவை கொடுத்து விட்டது. அது ஏற்கனவே செயல்பாடு உடையது. இப்போ தூள் கலப்புது அந்த செயலை. இல்லைன்னா அறிவில்லாத செயல் நடந்துகிட்டு இருக்கும். டமால் டிமில்னு இது அது கட்டாயப்பட்டான்னு நடிச்சுட்டு இருக்கும். இப்போ அறிவு கொடுத்த உடனே பியூட்டிஃபுல்லாக ஸ்கீம் போடுது. இந்த புத்தி திட்டம் போடுது. எதையுமே பிளான் பண்ணி செய்யணும். இந்த புத்திக்கு அந்த போதுமான அறிவை ஆத்மாவுக்கு. ஆனால் ஆத்மாவுக்கு இப்போ கிரியா வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல வேண்டியது? மீதி எல்லாம் நீங்களே கண்டுபிடிங்க. மறுபடியும் படிப்போம். ஆத்மனோ விக்ரியா நாஸ்தி. ஆத்மாவுக்கு செயல் கிடையாது. புத்தேர் போதோ ந ஜாத்விதி. புத்திக்கும் அறிவு என்பது துளியும் கிடையாது, ஜடம்னு தெரிஞ்சுக்கங்க. ஜீவக சர்வமலம் ஞாத்வா. இந்த ஜீவனன் ஒன்று இப்போ தோன்றி இருக்கிறானே, இந்த புத்தியும் ஆத்மாவும் கலந்தவன் தானே ஜீவன். சூக்ஷ்ம சரீரமும் ஆத்மாவும். அவனை போய் சூக்ஷ்ம சரீரத்தை ஜீவங்கிறோம், ஆத்மாவை ஆத்மாங்கிறோம். ஜீவாத்மா. இந்த ஜீவா சர்வம் அலம் ஞாத்வா. சர்வம் அலம் இல்லை, அங்கே நீங்கள் பிரிக்கணும். சர்வம் அலம் ஞாத்வா. அனைத்தையும் அறிவதற்கு வேண்டிய அறிவை போதுமான அளவுக்கு. அலம்னா போதும், அலம்னா போதுமான அளவு அதுக்கு அறிவு கொடுத்தாச்சு. அப்போ போதுமான அளவு மண்புழுக்கு அறிவு கொடுத்தாச்சு. ஏன்னா அதுக்கு புத்தி இவ்வளோ தானே இருந்தது. ஆனால் ஆத்மா கொடுத்த உடனே, போதுமான அளவு கொடுத்த உடனே அப்படி இப்படி நெளிய ஆரம்பிச்சிருச்சு. ஜோடி சேருது. வா அங்கே போய் வேட்டையாடலான்ட்டு மண்ணில் தொலை போட்டு அங்கே போய் கொஞ்சம் எதாவது சாப்பிடுது. என்ன போதிய அறிவு கொடுத்தாச்சு. என்ன தூள் கலப்புது பாருங்கள் மண்புழு. இப்போ மண்புழு உழவனின் நண்பனா. அது உற்பத்தி பண்ண அதனுடைய அந்த அந்த மலம் அது நமக்கு உரங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம போதிய அறிவு கொடுத்துருக்குறோம். கற்பாம்பூச்சிக்கு போதிய அது கொடுத்தோம். என்ன வேலை பாருங்க, அந்த மீசையை வச்சுக்கிட்டு. நம்ம இல்லாத போது பாத்திரத்துல எல்லாம் நோட்டம் போடுது. லைட்டு போட்டோன்னு கிடக்கிடன்னு ஓடி போய் எங்கேயும் இருட்டில் போய் ஒழிச்சு. போதிய அறிவு. அலம் ஞாத்வா. ஜீவக சர்வம் அலம் ஞாத்வா. அனைத்தையும் அறிவதற்கு வேண்டிய அறிவு கொடுத்த உடனே ஞாதா திருஷ்டா இது முக்கியது. இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் தான் அறிபவன், நான் தான் பார்ப்பவன் என்று மோகம் அடைந்து விட்டுதான். வரேன், இந்த ஆத்மாவை பிடுங்குறேன். அப்போ எங்கே மோகம் போச்சு? இந்த புத்திக்கு போதுமான அறிவு கொடுத்த உடனே தன்னை செய்பவன், அறிபவன், வாழ்பவன், பண்டிதன் என்றெல்லாம் முக்கியதி மோக வகைப்பட்டு அது சிக்கி பிறவி இரவிலே மாட்டிக்கொள்கிறது. இது சம்சாரம் என்று சொல்கிறார்.